ஹலோ மக்களே, ஜூலை 30 மெகா சந்தேசம் சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியலுக்கு டேர்வ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கைவெளி சீரியலும் அவள்வல்வர சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். அதே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதே வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க மீரா ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாங்க. வீட்டுல நடு வீட்டுல உட்காந்து ஹால்ல உட்காந்து அழுதுட்டே இருக்கிறாங்க. அபூர்வா அந்த நேரத்துல மீராவை தாண்டி போறாங்க. அப்போது மீரா அழுதுட்டு இருக்கிறத பார்த்து, இன்னும் மீரா எதுக்கு இப்ப நீ கவலைப்பட்டு இருக்கிற, எதுக்கு இப்ப நீ எங்க அழுதுட்டு இருக்கிற, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன நீ நடக்கணும், என் வாழ்க்கையே என்னை விட்டு போக போகுது, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இதுக்கடுத்து நான் யாருக்காக வாழணும், இதுக்கடுத்து நான் யாருக்காக உயிரோட இருக்கணும், என்னதான் ஆச்சு மீரா, இப்ப நீ என்ன சொல்ற, என்ன நடந்துச்சு, எதுக்காக இப்ப நீ அழுதுட்டே இருக்கிற, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு மீரா. ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டாரு அண்ணி அப்படின்னு சொல்றாங்க. என்ன விட்டுட்டு போனா, யாரு விட்டுட்டு போனா, இதுக்கு மீரா புரியாத மாதிரி பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, வேற யாரு, செரியோட அப்பா தான் கேபி என்னை விட்டுட்டு போயிட்டாரு, இனிமேல் என் கூட வாழ மாட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவரு பையனை கொலை பண்ணது அண்ணன் தான், கொலை பண்ண முயற்சி செஞ்சது அண்ணன் தான். இந்த வீடு, இந்த குடும்பமே ஒரு கொலைகார குடும்பம். இந்த குடும்பத்துல நான் இதுக்கு வாழணும், இதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல வாழ மாட்டேன், ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், இனிமேல் நான் என் சாரதாவோட போய் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் உதறி தள்ளிட்டு, சரி எனக்கு இனிமேல் இந்த குடும்பமும் தேவையில்லை, நீயும் தேவையில்லை, எனக்கு இந்த பிள்ளைங்களும் தேவையில்லை, இனிமேல் நான் சாரதா வீட்டுல தான் இருக்க போறேன், நான் சாரதா கூட தான் இனிமேல் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை உதறி தள்ளிட்டு போயிட்டாரு. இனிமேல் நான் இந்த சமூகத்துல எப்படி அணி வாழ முடியும், இனிமேல் அப்பா விட்டுட்டு போயிட்டேன்னு சரி எல்லார்கிட்ட போய் எப்படி சொல்லுவான், சரியோட வாழ்க்கை என்ன ஆகுறது, பிந்துவோட வாழ்க்கை என்ன ஆகுறது, அப்புறம் இந்த ஊர் உலகெல்லாம் என்னை பத்தி என்ன பேசும், அவர் இனிமேல் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன், நான் சாரதா கூட போய் சேர்ந்து வாழ போறேன்னு சொல்லிட்டாரு, நீ இதுக்கு மேல நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க மீரா ஒப்பாரி வச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே அபூர்வா, மீரா சரி மீரா விடு அண்ணி, நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அண்ணி, எப்படியாவது திரும்பியும் கேபி நீங்க இதே வீட்டுக்கு கொண்டு வரணும் அண்ணி அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. மீரா, உன் அண்ணன் அப்படியெல்லாம் உன்னை சும்மா விட்டுருவாரா, உன் அண்ணன் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு, நீ சரி அண்ணி, நான் இப்பவே போய் அண்ணன் கிட்ட போய் சொல்றேன், என் அண்ணன் கிட்ட போய் சொல்லி கேபி இங்க கூட்டிட்டு வர சொல்றேன். மீரா, எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்கு, கோவப்படாத, முதல்ல பொறுமையாயிரு, நான் சொல்றதை கேளு, அவசரப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணி இப்ப எனக்கு தெரியாது, எப்படியாவது கேபி திரும்ப இங்க என் கூட ஒன்னா வாழணும், அந்த சாரதா என்னதான் சொக்குப்படி போட்டான்னு தெரியல, எப்ப பார்த்தாலும் அந்த சாரதான்னு அவ வீட்டுக்கே போயிட்டு இருக்காரு, அவ வீட்டுக்கே அவ குடும்பம் தான் பெருசா இருக்கு, அந்த ககன் தான் அவளுக்கு பெருசா இருக்கு, ஏனே நான் அவரோட மனைவி இல்லையா, சரி அவளோட பையன் இல்லையா, நாங்கெல்லாம் உங்களுக்கு குடும்பமாவே தெரியலையா, இதுக்கு மேல நான் எதுக்கு அண்ணி உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. அண்ணி இப்ப நான் என்ன பண்றது, சரி நான் சொல்ற மாதிரி செஞ்சா கேபி எங்க வீட்டுக்கு வர வச்சலாம், சரி சொல்லுங்க நீ இப்ப என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அப்புறம் நீ செத்து போயிரு மீரா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அண்ணி, ஆமா மீரா நீ செத்து போயிரு. அண்ணி என்ன சொல்றீங்க, ஆமா மீரா நான் சொல்றேன்ல, நீ செத்து போயிரு. அண்ணி இதுக்கு என்ன சாக சொல்லிட்டு இருக்கிறீங்க, இப்போ நான் அவரோட சேர்ந்து ஒன்னா இந்த வீட்டுல வாழணும்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா நீங்க என்னமோ என்ன சாக சொல்றீங்க, நான் உயிரோட இருக்கிறதே வேஸ்டா, நான் செத்துதான் போகணுமா, இனிமேல் நான் அவரோட வாழ முடியாதா அண்ணி அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோ மீரா, நான் சொல்றதே நீ முழுசா புரிஞ்சுக்கல, நீ இப்போ செத்து போற மாதிரி நடிக்க மட்டும் செய்ய, மித்ததெல்லாம் தன்னால நடக்கும். அந்த கேபி திரும்ப அந்த சாரதா கூட எல்லாம் இனிமேல் போய் அந்த சாரதா வீட்டுல எல்லாம் இருக்க மாட்டான், திரும்ப இந்த வீட்டுக்கே வந்துருவான் அப்படின்றீங்க. எனக்கு புரியலையே அண்ணி, நான் மக்குன்னு உங்களுக்கே தெரியாதா அண்ணி, நீங்க என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அதே மாதிரி செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ஒரு பிளான் பண்ணி கொடுக்குறாங்க. பிளான் போட்டு கொடுத்துட்டு, சரி இதுதான் பிளான் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றாங்க, இதோ கரெக்டா நீ எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப பாருங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸை மட்டும் பாருங்க, இப்போ நான் பண்ற பெர்ஃபார்மன்ஸ்ல என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்க குடுன்னு போய் ரூமை சாத்திட்டு அங்க டேபிள் போட்டு, கட்டிலுக்கு மேல டேபிள போட்டு, டேபிள்ல அவங்களோட பழைய சேலை எடுத்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து அபூர்வா என்ன மீரா பெர்ஃபெக்டான்னு பார்த்துட்டு, ஐயோ மீரா தப்பான முடிவு எதுவும் எடுக்காதம்மா, உன் அண்ணன் உனக்காக இருக்காங்கம்மா, நாங்கெல்லாம் இங்க இருக்கோங்கம்மா, நீ ஏமா இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்துட்டு இருக்கா, கதவை தொற மீரா அப்படின்னு சொல்லி வேணுக்குன்னே வெளியே பக்கமா கத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சரி வரான். அடுத்து பார்த்தா நட்சத்திரா வராங்க. மம்மி என்ன ஆச்சு, இப்போ இது கத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நட்சத்திரா கேட்கும்போது அபூர்வா சொல்றாங்க, மீரா உள்ள உயிரை விட போயிட்டா, அவ சூசைட் பண்ணிக்கிறதுக்காண்டி உள்ள போயிட்டா, கேபி மீராவை விட்டுட்டு போயிட்டான்ங்கிறதுக்காக அவ உயிரை விட துணிஞ்சிட்டு உள்ள போய் லாக் பண்ணிட்டு, கதவை லாக் பண்ணிட்டு திறக்க மாட்டான், மீரா அதாவது தப்பான முடிவு எடுத்துருவாளன்னு எனக்கு பயமா இருக்கு நட்சத்திரான்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அபூர்வா அடுத்து நடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து சரச்சந்திரா மாடிப்படிக்கல இருந்து இறங்கி வராரு. வந்தோடனே பார்த்தா
என்னடா சத்தமா இருக்கு அப்படிங்கும்போது, மாமா இந்த கதையை கேட்டீங்களா, இங்க வாங்கல மீரா, உன் அண்ணன் உனக்காக இருக்காருமா, கண்டிப்பா நீ கேட்டு உன் அண்ணன் ஏதாவது இது வரைக்கும் உனக்கு பண்ணாம இருந்திருக்காங்களா, உனக்கு பிடிச்சது எல்லாமே உன் அண்ணன் பண்ணி கொடுத்துட்டு தானே இருக்கிறாரு, அப்புறம் என்னமா உனக்கு பிரச்சனை, இங்க பாருங்க மாமா, மீரா உயிரை விட துணிஞ்சுட்டா, உள்ள போய் கதவை சாத்திட்டு தற்கொலை பண்ண போறா. அதுக்கடுத்து செரி வரான். செரி வந்தோன்னே, டே செரி, உன் அம்மா உயிரை விட துணிஞ்சுட்டாடா, உள்ள கதவை சாத்திட்டு சூசைட் பண்ணிக்கிறாடா, நீ காப்பாத்துடா காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா கதவை திறங்கம்மா அடுத்து நம்ம சரச்சந்திராவும் வராங்க. 2 பேரும் அட்ட டயத்துல கதவை உடச்சுக்கிட்டு உள்ள போறாங்க. அதாவது உள்ள பார்த்தா மீரா வந்து அப்ப ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது யாரும் உள்ள வராதிங்க, இதுக்கப்புறம் யாராவது உள்ள வந்தீங்கன்னா அவ்வளவுதான், நான் உயிரை விடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே செரியும் பதறி அடிச்சு, சரச்சந்திராவும் பதறி அடிச்சு போய், மீரா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ற, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, இப்போ உனக்கு என்னது நீ கேட்டு கிடைக்கலன்னு இந்த மாதிரி உயிரை விடணும்னு துணிஞ்சிட்டு இருக்க, இதுக்கு அடுத்து நான் எதுக்கு நான் உயிரோட இருக்கணும், அவரே இப்ப நான் வேண்டாம், என் பிள்ளைங்க வேண்டாம்னு என்னெல்லாம் விட்டுட்டு அந்த சாரதா கூட குடும்பம் நடத்த அந்த சாரதா வீட்டுக்கு போயிட்டாரு. இதுக்கடுத்து நான் யாருக்காக உயிர் வாழணும், இதுக்கடுத்து நான் யாருக்காக இருக்கணும், இதுக்கடுத்து நான் இருக்கவே தேவையில்ல, நான் இதுக்கடுத்து நான் உயிரோட இருக்க மாட்டேன், நான் செத்து போறேன்னா, என் பிள்ளைங்களும் அனாதையா இருக்க போறாங்க, சரி வாடா சேர்ந்து செத்து போலாம், உன் அப்பா இனிமேல் உன் அப்பா கண்ணுக்கு நம்மளாம் தெரிய மாட்டோம், எப்ப பார்த்தாலும் அந்த சாரதாவும் அந்த ககனும் மட்டும்தான் உன் அப்பா கண்ணுக்கு தெரிவாங்க, அதனால வேண்டாம், சரி நம்ம யாருக்காக உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சரச்சந்திரா வந்து, மீரா எதுக்கு நீ இப்போ இவ்வளோ அழுதுட்டு இருக்க, இப்ப என்ன உனக்கு, கேபி வந்து இப்ப இங்க வெளியே சாரதா வீட்டுக்கு போயிருக்கான், அவனை உன் புருஷனா உன்கிட்ட வந்து நான் ஒப்படைக்கிறேன், இது நான் உனக்கு கொடுக்குற வாக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல, உன் அண்ணன் ஒருத்தர் இருக்கிற வரை நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க, கேபியை கொண்டு வந்து உன் கையில சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவமா வெளியே வராரு. உடனே சரியும் சரச்சந்திரா கோவமா வெளியே வராரு. அடுத்து நட்சத்திரம் அப்படியே போயிடுறாங்க. உடனே எப்படி அண்ணி அப்படின்னு சொல்லி, சூப்பர் அண்ணி, இப்ப அண்ணன் போய் கேபியை கூட்டிட்டு வந்துருவாங்களான்னு சொல்லி மீரா கேக்குறாங்க. கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன், தெரியல பாப்போம் அப்படின்னு சொல்லி அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்துலாம் அதான் இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கல, இது போதும் மீரா, கண்டிப்பா உன் அண்ணன் போய் கேபியை கூட்டிட்டு வந்துருவாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே பார்த்தா காலையில விடியுது. இங்க பார்த்தா நம்ம பூமிக்கு செம போதையா இருக்கு, தலையெல்லாம் வலிக்குது. இவங்க முதல் வாட்டி குடிச்சிருக்காங்களா, இதுக்கு முன்னாடி பூமி குடிக்கல மாட்டாங்கல்ல, குடிச்சனால ஐயோ தலை வலிக்குதே அப்படின்னு சொல்லி தலையை தட்டிட்டே இருக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா பெட்ல பார்த்தா ஆகாஷ் படுத்து உருண்டுட்டு இருக்காங்க. இவங்க சோஃபால படுத்து இருக்கிறாங்க. அவங்களோட எந்திரிச்சு அவங்க ட்ரெஸ் பாக்குறாங்க. அதுக்கடுத்து நைட்டு நடந்ததால கொஞ்சம் ஏதோ ஞாபகம் இருக்கு. அதாவது ஆகாஷ் கூட சேர்ந்து ஆகாஷோட ட்ரெஸ் எடுத்துட்டு கிட்டார் எடுத்துட்டு அங்கேயே ஓடுனது, அந்த மாதிரி அந்த சீன்ல மட்டும் ஞாபகம் இருக்கு, வேற எதுவுமே ஞாபகம் இல்லை. உடனே இதை பார்த்தோன்னே ஐயோ என்ன நடந்துச்சு, இந்த ஆகாஷ் என்ன பண்ணி வச்சிருக்கேன், ஐயோ நைட்டு நான் இந்த கூத்தெல்லாம் நானா பண்ணிட்டு இருந்தேன், நானா இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன், ஐயோ எனக்கு எதுவுமே ஞாபகமே வர மாட்டேங்குதே, ஐயோ நான் எப்படி இந்த ஆகாஷ் ரூம்ல வந்து தூங்கிட்டு இருக்கேன், ஐயோ என்ன நடந்துச்சு, ஐயோ எதுவுமே ஞாபகமே வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி, ஐயோ இதுக்கு மேலே நான் இங்க இருந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், நான் உடனே கிளம்பி என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க அப்படியே வந்து வெளியே கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம சாரதா வந்து சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி உடனே இவங்க வந்துட்டு தற்செயல சாரதா இப்படி திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா இவங்க சாரதா கண்ணில் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பூமி வந்து மெதுவா போய்கிட்டு இருக்கிறாங்க. மெதுவா அடி எடுத்து வைக்கிறதா சவுண்ட் கேட்காம போயிட்டு இருக்கிறாங்க. உடனே சாரதாக்கு சைடா திரும்பி பாக்குறாங்க. அவங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்கனால அது தாரான்னு நினைச்சுக்கிறாங்க. தாரா இங்க வந்து சாமி கும்பிட்டு போ, காலையிலே எங்க போற அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க நம்ம பூமி வந்து குரலை மாத்தி, அத்தை நான் ஜாகிங் போறேன், நான் போயிட்டு வந்து சாமி கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு குரலை மாத்திட்டு அப்படியே வாசலுக்கு போறாங்க. வாசலுக்கு போனா தாரா வெர்சஸ் பூமிங்க மாதிரி பூமி வந்து வீட்டை விட்டு வெளியே போறாங்க. தாரா வந்து ஜாகிங் போயிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்தோடனே, ஏய் பூமி நீ நைட்டு ஃபுல்லா இங்கதான் இருந்தியா? ஆமா நான் நைட்டு ஃபுல்லா இங்கதான் இருந்தேன், இந்த வீட்டுலதான் இருந்தேன். என்னடி பிரச்சனை இப்போ உனக்கு? அப்ப நைட்டு ஃபுல்லா நீ ககனோட தான் இருந்தியா? ஆமா நைட்டு ஃபுல்லா என் ககன் மாமாவோட தான் நான் வீட்டுல இருந்தேன். உனக்கு என்னடி பிரச்சனை? இங்க பாரு, தேவையில்லாம உன் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இருக்காத. என் ககன் மாமா வந்து உன் கழுத்துல தாலி கட்டுவாரு, அப்படி ஒண்ணு நடக்க போறதே கிடையாது. என் ககன் மாமா எனக்கு மட்டும்தான், உன் கழுத்துல எல்லாம் அவர் தாலி கட்டுவார்னு கனவுல கூட நினைச்சிட்டு இருக்காத. நீயா வந்து பகல் கனவு கண்டுட்டு இருக்காத. முதல்ல உன்னை யார் இந்த வீட்டுக்குள்ள விட்டது? முதல்ல இந்த வீட்டை விட்டு போடி நீ அப்படின்னு சொல்லி நம்ம பூமி வந்து நம்ம தாராவை செமையா வார்ன் பண்ணி ஒழுங்கா அந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு வழிய பாருன்னு சொல்லி திட்டி விட்டுட்டு போறாங்க. அடுத்து அப்படியே தாரா வீட்டுக்குள்ள வராங்க. சாரதா பார்த்து, என்ன தாரா இப்பதானே ஜாகிங் போறேன்னு சொன்னா அதுக்குள்ள திரும்பி வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் எங்க போனேன்? இப்ப வெளியே போனது பூமி, நான் இப்பதான் ஜாகிங் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எது பூமியா?
ஐயோ இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி சாரதா வந்து முழிச்சிட்டு இருக்கிறாங்க. தாரா நேரா வந்து நம்ம ககன், அதாவது நம்ம ஆகாஷை வந்து பார்க்க வர்றாங்க. வந்துட்டு ககன், நீங்க நைட்டு ஃபுல்லா இங்கதான் பூமி உங்க கூட, பூமி நீங்களும் ஒன்னாதான் இருந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா ஒன்னாதான் இருந்தோம். நீங்க பூமியும் நீயும் இதே ரூம்ல தான் இருந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா நானும் பூமியும் இதே ரூம்ல தான் இருந்தோம், இப்ப என்ன அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன என்ன ககன் சொல்றீங்க, அப்ப நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தீங்களா, உங்களுக்குள்ள ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஐயோ இப்ப ஒன்னா இருந்தனால உனக்கு என்ன பிரச்சனை, தயவு செஞ்சு என்ன நிம்மதியா தூங்க விடு, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ககன், நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தீங்களா, உங்களுக்குள்ள ஏதாவது நடந்துச்சா அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஐயோ ஒன்றும் நடக்கல, நாங்க ஜஸ்ட் ஒன்னா இருந்தோம் அவ்வளவுதான், இது ஓ மேல சத்தியம், போ முதல்ல இங்க இருந்து என்ன தூங்க விடு, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்கிறாங்க. சரி சரி நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தாராக்கு வேற ஐயோ இந்த பூமி திரும்பியும் வந்துட்டு என்ன தைரியம் தான் ககன் கூட ஒன்னா இருந்திருக்கிறாளே, ஐயோ இவங்க 2 பேரும் திரும்பியும் ஒன்னு சேர்ந்துருவாங்களோ, அப்ப நான் ககனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அவங்களோட கவலை தலையில ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கு. பூமி ககன் ஒன்னா சேர்ந்துருவாங்களோன்ட்டு. அப்படியே நம்ம கேபி வந்து பார்த்தா தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறாரு. சரச்சந்திராவும் சரியும் கார்ல போயிட்டு இருக்கிறாங்க. சரச்சந்திரா வந்து கோவத்தின் உச்சியிலே இருக்கிறாரு. டேய் உன் அப்பனுக்கு என்ன தாண்டா இப்ப பிரச்சனை, அந்த சாரதாவை எப்போ வாழ்க்கையில விட்டுட்டு வந்துட்டான்ல, இப்ப என்ன திடீர்னு பழைய பொண்டாட்டி மேல அவனுக்கு அவ்வளவு ஆசை வருதா? இத்தனை வருஷமா ஒழுங்கா மீரா கூட தானே குடும்பம் நடத்திட்டு இருந்தான், இப்ப என்ன பிரச்சனை அவனுக்கு, இப்ப என்னதாண்டா பிரச்சனை அவனுக்கு, தேவையில்லாம எதுக்கு இப்போ மீரா உதறிட்டு இது பண்ணிட்டு இருக்கான், உன் அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பாக்குறால பாரு, இன்னைக்கு உன் அம்மா உயிரவே விட துணிஞ்சிட்டா, இதுக்கு மேல உன் அப்பாக்கு என்னதான்டா பிரச்சனை, அப்படி என்ன அந்த சாரதா வீட்டுல எப்ப பார்த்தாலும் இந்த சாரதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், மீரா அவனுக்காக கேபிக்காக உயிரை விட துணிஞ்சிட்டா, இதுக்கு மேல என் தங்கச்சி அவன் கஷ்டப்படுத்திட்டே இருந்தா நான் அவனுக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது, முதல்ல உன் அப்பா எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம சந்திரா வந்து செரி கிட்ட கேக்குறாரு. செரி வந்து ஐயோ மாமா சத்தியமா எனக்கு தெரியாது, என் அப்பா எங்க இருக்கிறாங்கன்னு என்கிட்ட சொல்லவும் இல்லை, எனக்கு தெரியவும் தெரியாது. டேய் சும்மா நடிக்காத, உனக்கு தெரியாம இருக்காது, உனக்கு தெரியாம உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லாமலே இருப்பான், சொல்லு உண்மையே சொல்லு. ஐயோ சத்தியமா எனக்கு தெரியாது மாமா, நான் தான் சொல்றேன்ல, நீங்க வந்து அம்மா சைடு நியாயத்தை மட்டுமே யோசிக்கிறீங்க, ஆனா இத்தனை வருஷம் சாரதா பெரியமாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்க பையனை கொல்ல நினைச்சதும் தப்பு தானே மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். டேய் நீ என்னடா நீயும் அந்த குடும்பத்துக்கு வக்காலத்தா, நீயும் அப்படியே உன் அப்பட மாதிரியே இருக்கிற, என்னடா உனக்கு இப்ப பிரச்சனை, நான் இப்ப அந்த குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கா வந்துட்டு இருந்தா, எனக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் முக்கியம், எனக்கு ஏன் தங்கச்சியோட சந்தோஷம் தான் முக்கியம், உன் அம்மாவோட நிலைமைய இப்ப பார்த்தல, அவ உயிரை விட துணிஞ்சுக்கிட்டு இருக்கா, இது இப்பவும் நீ வந்து அந்த சாரதாக்கு நீ வந்து வக்காலத்தை வாங்கிட்டு இருக்க, என்னடா சரி உனக்கு இப்ப ஒழுங்கா உன் அப்பாவுக்கு போன் அடிச்சு உன் அப்பா எங்க இருக்கான்னு கேளு அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ மாமா கேளுன்னு சொன்னேன்டா உனைய அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறாரு சரச்சந்திரா. உடனே நம்ம சரி வர வழி இல்லாம சரி போன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்றாரு. போன் பண்ணா நம்ம கேபி பார்த்தா பார்ல இருக்கிறாரு, நல்லா தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறாரு. தண்ணி அடிச்சுட்டு சாரதா என்ன மன்னிச்சிட்டு சாரதா, உனக்கு பண்ண துரோகத்துக்கு தான் நான் இவ்வளவு பெரிய தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் பாட்டு குடிச்சிட்டு வளரிட்டு இருக்கிறாரு. உடனே போன் அடிக்குது, கண்ணாடி எடுத்து போடுறாரு, யாரா இது இந்த நேரத்துல எனக்கு யாரா போன் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தா சரி. டேய் சரி இப்ப எதுக்குடா எனக்கு எதுக்குடா நீ போன் பண்ணிருக்க, அப்பா எங்க இருக்கீங்கப்பா, என்ன ஆச்சு, அதெல்லாம் உனக்கு சொல்ல முடியாது, நான் எதுக்கு உனக்கு சொல்லணும், அப்பா நான் உங்க முதல்ல சொல்லுங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் எங்க ஒரு வழியா செரிக்கிட்ட வந்து நான் பார்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேபி வந்து போன்ல சொல்றாரு. எந்த பார் எந்த அட்ரஸ்ன்னு சொல்லி எல்லாம் கேட்டுக்கிறாரு. உடனே கேட்டுட்டு என்னடா அப்ப நான் உங்களை பார்க்க வரேன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் வர வேண்டாம், யாரையும் என்னை பார்க்க வர வேண்டாம், யாரையும் நான் பார்க்க தயாரா இல்ல, அப்பா நான் தானப்பா சொல்றேன் நான் பார்க்க வரேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியே வரதா இருந்தா நீ மட்டும் தான் வரணும், வேற யாரும் கூட வரக்கூடாது, சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இங்கே போனை கட் பண்ணிட்டு என்னடா பிரச்சனை, இப்ப எதுக்கு உன் அப்பா இப்படி குடிச்சிட்டு மீரா வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்கான், இப்போ அவனை போய் என்ன பண்றான்னு மட்டும் பாரு. ஐயோ மாமா நீங்க கோவப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், நான் அப்பா பேசி கூட்டிட்டு வரேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சரி வந்து காருக்குள்ளே வந்து கெஞ்சிட்டு இருக்கிறாங்க சரச்சந்திரா கிட்ட. அப்படியே நேரா போய் பார்க்குள்ள போறாங்க. அங்க பார்த்தா நம்ம கேபி வந்து அளவே இல்லை, எண்ணிக்கையே இல்லாம குடிச்சு அப்படியே ஃபுல்லா மட்டையாயி அந்த லெவல்ல இருக்கிறாரு. திரும்பி குடிச்சிட்டே இருக்கிறாரு. உடனே சரி போய் நிக்கிறாரு. என்னடா நீ இங்கேயும் வந்துட்டியா, எனக்கு எங்கேயுமே நிம்மதியே கிடையாதா, வீட்டுலதான் எனக்கு நிம்மதியே இல்லைன்னு நினைச்சா இப்ப இங்கேயுமா எனக்கு நிம்மதி இல்லை, ஏன்டா இங்கேயும் வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி கோவப்பட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. ஐயோ அப்பா எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எதுக்குடா அந்த வீட்டுக்கு வரணும், அந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இருக்கு, எப்போ என் சாரதாவை விட்டு எல்லாரும் என் பையன் ககனை கொள்ளணும்னு நினைச்ச வீட்டுக்கு நான் எதுக்குடா வரணும், நான்லாம் இனிமேல் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே சரச்சந்திரா ஓ டே சரி நீ மட்டும் தனியா வரேன்னு தானே என்கிட்ட சொன்ன, இப்ப என்னடான்னா
இவர் எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? என்ன நீங்க என்ன பேசினாலும் நான் இனிமேல் உங்களுக்கு பயப்பட மாட்டேன். நான் இனிமேல் உங்க தங்கச்சி கூட சேர்ந்து வாழ போறதும் கிடையாது, நான் அந்த வீட்டுக்கு வர போறதும் கிடையாது. கேபி, நீ ரொம்ப எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க, நீ ரொம்ப குடிச்சிருக்கா, ஒழுங்கா வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு உங்க வீட்டுக்கு வரணும்? என்னால உங்க வீட்டுக்குலாம் வர முடியாது. நான் இனிமேல் சாரதா நீங்க பண்ண கொடுமைகள் துரோகங்கள் எல்லாத்தையும் தாண்டி சாரதா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. என்னைக்காச்சும் அந்த சாரதாவை ஒரு நாளாவது நீங்க சந்தோஷமா இருக்க வச்சிருக்கீங்களா? ஒரு நாளும் அவளுக்கு வாழ்க்கையில நிம்மதியா இருந்ததே இல்லை. ஏன் நிம்மதியும் கெடுத்து இதுக்கு அடுத்து நான் யாரு சொல்லியும் கேட்க போறது இல்லை. இனிமேல் நான் இதுக்கு எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு உங்க தங்கச்சி மேல எவ்வளவு அன்பு இருக்கோ அதே மாதிரி தானே எனக்கும் என் பையன் மேல அன்பு இருக்கும், என் பையன் மேல பாசம் இருக்கும். நீங்க மட்டும் உங்க தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இவ்வளவு நினைக்கிறீங்களே, அப்ப நான் என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா? உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா என் பையனே துப்பாக்கியால சுட்டு கொல்ல பாப்பீங்க. அப்போ உங்களுக்கு நீங்க நினைச்சது மட்டும்தான் நடக்கணும். முதல்ல அந்த சாரதாவை வெறுத்து ஒதுக்குனீங்க, அவளுக்கு எவ்வளவோ டார்ச்சர் பண்ணீங்க. அதையெல்லாம் தாண்டி இப்ப என் பையனை கொல்ற அளவுக்கு வந்திருக்கீங்க. இந்த கொலகார குடும்பத்துக்கு நான் வந்து அந்த வீட்டுல இருக்கணுமா? நான் யாருக்குன்னே என்னோட சாரதாக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் நான் அவளுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். இனிமேல் என்ன ஆனாலும் சரி அந்த வீட்டு படியை நான் மிதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து கேபி வந்து இந்த மாதிரி பேசிட்டே இருக்கிறாரு. சரச்சந்திரா வந்து, கேபி, நான் மீராக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், உன்னை கூட்டிட்டு வரேன்னு, ஒழுங்கா நீ வீட்டுக்கு வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கூட உங்க தங்கச்சி வாழ்க்கையை மட்டும்தான் பத்தி யோசிக்கிறீங்க, என்னைய பத்தி யாருமே யோசிக்கிறது இல்ல. எனக்கு அந்த அபூர்வா, இந்த சரச்சந்திரா, இந்த மீரா, இவங்களெல்லாம் விட்டு வந்தாதான் என் வாழ்க்கையே நல்லா இருக்கும். இவ்வளவு நாள் என்னை ஏமாத்தி இது என்ன ஒரு விலங்க அடைச்சு வைக்க மாதிரி அடைச்சு வச்சு என்னெல்லாம் கொடுமைப்படுத்தி இப்ப என்ன திருப்பியும் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன டார்ச்சர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? இனிமேல் என்ன ஆனாலும் சரி என் பையன் வாழ்க்கை, இத்தனை வருஷம் என் பையன் வாழ்க்கைக்காக தான் நான் பொறுத்து போயிட்டு இருந்தேன். ஆனா எப்ப நீங்க என் பையனையே கொல்லணும்னு நினைச்சோ இதுக்கு அடுத்து நான் எதுக்கு அந்த வீட்டுல இருக்கணும்? இனிமேல் ஒரு நொடி கூட நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு கேப்பி வந்து கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கிறாரு. ஐயோ அப்பா நீங்க இப்ப ரொம்ப குடிச்சிருக்கிறீங்கப்பா, வாங்க வீட்டுக்கு வாங்க பேசிக்கலாம்ப்பா. டேய் சரி, நான் தான் சொல்றேன்ல வீட்டுக்கு வரமாட்டேன்னு, நான் இனிமேல் அந்த வீட்டுக்குலாம் வரமாட்டேன், நான் சாரதா கூட தான் இனிமேல் இருக்க போறேன், சாரதா வீட்டுலதான் நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி கேபி வந்து இந்த மாதிரி பேசிட்டே இருக்கிறாரு. உடனே சரச்சந்திராவும் வந்து விடுறதா இல்ல. அதுக்கடுத்து பார்த்தா குடிச்சு அவர் ரொம்ப ஒரு மாதிரி மட்டையாகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. என்கிட்ட யாராச்சும் கேட்டீங்களா எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை, எனக்கு மீரா கூட எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை மீராவோட பண்ணி வச்சு அப்படின்னு சொல்லி இந்த குடிபோதையில இந்த மாதிரி வளர்றாரு. இதை வந்து சரச்சந்திரா கேட்டு இதுக்கு அடுத்து அப்போ இது எல்லாமே அபூர்வா தான் காரணம்னு சொல்லி கண்டுபிடிக்க போறாங்களா? ஏன்னா சரச்சந்திரா பொறுத்தவரை மீராவை தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு அவர் இத்தனை வருஷமா நினைச்சிட்டு இருக்கிறாரு. இப்ப பார்த்தா இவர் குடிபோதையில இந்த மாதிரி வளர்றதுனால என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, அப்போ சரச்சந்திராக்கு உண்மையெல்லாம் தெரிய போதா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம சீரியல் குட்டிருவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியல், சலங்கையலூர் சீரியல், மேகா சந்தேசம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். எல்லா சீரியலும் பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன். போய்